வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இயர்ஃபோன் இல்லாட்டி இயர்பட்ஸ் இல்லாட்டி வயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நிறைய பேர் வந்து அந்த ப்ளூடூத் டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகாத ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை சொல்ல போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் தடவை நம்ம சேனலுக்கு வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். முதல் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் தான் இருக்கும் ப்ளூடூத். ஸோ ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ண பிறகு இந்த இடத்துல, அதாவது இதுக்கு முன்னால் நீங்கள் அந்த ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த ப்ளூடூத் தான் நேம் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி கனெக்டிங் அப்படின்னு காட்டி ஸோ கனெக்டட் அப்படின்னு வந்துடும். பட் இந்த மாதிரி கனெக்டிங்லேயே தான் இருக்குது, கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இஷ்யூவை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதை தான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பார்க்கலாம். couldn't கனெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கனெக்ட் ஆகலை. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ப்ளூடூத் டிவைஸை வந்து ஒருக்கும் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுலேயுமே ப்ளூடூத் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ப்ளூடூத் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவுமே இந்த இடத்துல ப்ளூடூத்தில் வந்து செட்டிங்ஸில் அந்த ப்ளூடூத் நேமை வந்து அந்த டிவைஸ் நேமை வந்து கிளிக் பண்ணி திரும்ப கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி கனெக்டிங் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளூடூத் ஹெட்செட்லையுமே இல்லாட்டி ஹெட்ஃபோன்லையுமே வந்து அந்த ப்ளூடூத் பட்டனை கிளிக் பண்ணும்போது கூட வந்து இந்த இஷ்யூ, அதாவது கனெக்டிங் இஷ்யூ வந்து நமக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ப்ளூடூத் டிவைஸ் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு டிவைஸில் கனெக்ட் ஆகியிருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இந்த கனெக்டிங் இஷ்யூ வரதுக்கான காரணம் அவங்க ப்ளூடூத் டிவைஸை ஆன் பண்ணோடனே அது வந்து வேற ஒரு டிவைஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்டிங் காட்டுமே தவிர கனெக்டே ஆகாது. ஸோ அதனால அந்த டிவைஸ் என்ன அப்படின்றத பார்த்து அந்த டிவைஸில் ப்ளூடூத் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி அந்த டிவைஸை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு வந்து செக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ண கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டிய விஷயம், செட்டிங்ஸில் போயிட்டு ப்ளூடூத்தை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளூடூத் டிவைஸ்க்கான நேம் வந்து காட்டும். ஸோ ஹெட்ஃபோன்ட நேம் இல்லாட்டி ஹெட்செட்ட நேம், வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ட நேம் எல்லாம் காட்டும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் செட்டிங்ஸ் ஐக்கன் ஒன்றும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் ஐக்கனையுமே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணும்போது அன்பேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி அன்பேரை கொடுத்து அன்பேர் பண்ணிடுங்க. ஸோ டிவைஸை அன்பேர் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல அந்த டிவைஸ் நேம் வந்து காட்டாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோன், அதாவது உங்கள் ஃபோனில் வந்து இந்த ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் டிவைஸையுமே ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளூடூத் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஸ்கேனை வந்து கொடுத்து அந்த டிவைஸில் நேம் வந்து இந்த இடத்துல காட்டும். புதுசாக கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டைம் வந்து டிவைஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு, அதாவது அன்பேர் ஆகிட்டு திரும்ப புதுசாக கனெக்ட் ஆகிறதுனால கூட இந்த கனெக்டிங் ப்ராப்ளமை உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்பையுமே ட்ரை பண்ணிட்டீங்க, அப்பயுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. அதில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்க ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்க ரீசெட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ரொம்பவுமே கவனமாக ப்ளூடூத் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் உள்ள ப்ளூடூத் செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் ரீசெட் பண்ணிடுங்க. அப்படி ரீசெட் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா அது வந்து ஒட்டுவா சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகிரும். ஸோ அந்த ஒரு மெத்தடையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக
உங்க ஃபோனை வந்து ஒருக்க நீங்க ரீஸ்டார்ட்டுமே பண்ணி பார்க்கலாம். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது கூட நம்ம ஃபோன்ல எதுவும் ப்ளூடூத் சம்பந்தமான இஷ்யூ இல்லாட்டி ஹார்ட்வேர் இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் அது வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா ஒட்டோவாவே சால்வ் ஆகிட்டு இந்த ப்ளூடூத் டிவைசஸ் வந்து கனெக்டிங் ஆகாத ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பாருங்க. அதோட உங்க ப்ளூடூத் டிவைஸ்ல எதுவும் பிரச்சனை இருக்கான்றதையுமே நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக வேற ஒரு ஃபோனுக்கு சரி வேற ஒரு டிவைஸ்க்குமே வந்து அதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஒன் பை ஒன் உங்க ஃபோன்ல ட்ரை பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒரு ஸ்டெப் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அது எந்த ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற மற்ற எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்றதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய வீடியோ நம்ம சேனல்ல பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.